சாரீ பின் டிசைனிங் தான் பார்க்க போகிறேங்க. ஸோ 10 டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் நான் இதில் உங்களுக்கு சொல்லி காமிக்க போகிறேன். ஒவ்வொன்றுமே டிஃப்ரெண்ட்டாக நம்ம பார்க்க போகிறோங்க. ஸோ இதில் ஃபுல் குந்தன் ஒர்க் கிடையாது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செமி குந்தன் ஒர்க்குங்க. அதாவது அங்கங்கே டிசைன் பண்ணக்கூடிய சாரீ பின் தான் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நான் 10 சாரீ பின் ரேப் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 10க்குமே நான் வந்துட்டு ஸ்டோன் செயின் தாங்க எடுத்து ஒட்ட போகிறோம். நம்ம ஸ்டோன் செயினுக்கு பதிலாக பேர்ல் செயின் ஒட்டலாம், பால் செயின் ஒட்டலாம், இல்லை கலர்ஸில் வந்து நம்ம ஸ்டோன் செயின் கூட ஒட்டிக்கலாங்க. இன்றைக்கி நான் வந்துட்டு ஃபுல்லாகவே ஸ்டோன் செயின் தான் ஒட்ட போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கம்மை தாங்க இந்த க்ளூ பெனில் லோட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம இப்போ டிசைனிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. ஃபஸ்ட்டுக்கு நான் எடுத்துருக்கிறது வந்து ரவுண்டுங்க, 4mm ரவுண்டும், தென் வந்து ஐ ஷேப் 6K எடுத்திருக்கேங்க. இதை நான் வந்து ஃப்ளார் மாதிரி அரேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ நிறைய பேர் ஃப்ரீ கிளாஸ் இல்லையான்னு கேட்குறீங்க. நான் லாங் வீடியோவும் ஷார்ட் வீடியோ ரெண்டுமே போட்டுட்டு தாங்க இருக்கேன். எல்லாத்துலேயும் மேக்கிங் வீடியோ கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஸோ அதை பார்த்து நீங்கள் கற்றுக்கோங்க. அப்படி கிளாஸ் வந்து கற்றுக்கணும் அப்படின்னாலுமே தாராளமாக கற்றுக்கலாங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு நம்ம ப்ரொஃபஷ்னலாக வந்து பண்ணுறதுக்கு கற்றுக்கணுங்க. அது வந்து என்னோடய கிளாஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி கிளாஸ் ஜாயின் பண்ணோன்னா வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டு பக்கமும் இந்த ஃப்ளார் மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணியாச்சுங்களா. ஸோ அடுத்தது நம்ம என்ன போகிறோம்னா சென்டரில் எனக்கு கேப் வந்து கொஞ்சம் இருந்த மாதிரி இருந்தனால அதில் கோல்டுங்க, செராமிக் கோல்டு தான் எடுத்து ரவுண்ட் எடுத்து வச்சிட்றேங்க. அவ்வளோதான். இந்த டிசைனை நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ செமி குந்தன் ஒர்க் ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க நமக்கு. ஸோ செகண்ட் டிசைனுக்கு வந்துட்டு நான் மூன் ஷேப் தான் எடுத்திருக்கேங்க. ஸோ ஏன் மூன் ஷேப்னால் நான் இது ஒரு 3D எஃபெக்ட் மாதிரி பண்ண போகிறேன். ஸோ அதனால் மூன் ஷேப் எடுத்து நான் வைக்கிறேங்க. ஸோ மூன் ஷேப்பை நான் காமிச்ச மாதிரி இந்த மாதிரி 4 சைட்ஸ் அழகாக அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உள்ளார ஃபுல்லாக கம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம வந்துட்டு இதை வந்து 3D எஃபெக்டில் கொண்டு வர போகிறோங்க. உள்ளாரையும் வந்துட்டு நம்ம மூனை வந்து 4 மூன் எடுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்குங்க. ஸோ ஒரு ஃப்ளார் டிசைன் மாதிரி நமக்கு வந்துடும். இதில் வந்துட்டு கோல்டு தான் கொடுக்கணுமா அப்படின்லாம் கிடையாதுங்க. கலர்ஸுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ கலர்ஸில் மேட் அண்ட் கிளாஸி ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது. நம்மளுக்கு வந்துட்டு நம்மளுக்கு பர்ஃபெக்ட் கலர் இல்லை கான்ட்ராஸ்ட் கலர் அந்த மாதிரி நீங்கள் வச்சிங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்குங்க இந்த டிசைனுக்கு. இப்போ நான் இந்த செட்டு 10 செட்டுக்குமே நான் ஃபுல்லாகவே வந்துட்டு ஒயிட்டு, கோல்டு, நார்மல் குந்தன்ஸு, செராமிக் இந்த மாதிரி தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் கலர்ஸுமே போகலாங்க, ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அதுவுமே ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இந்த மாதிரி அடுத்ததும் ரோஸ் ஒன்று டிசைன் பண்ணியாச்சுங்க. அதுக்கு அடுத்தது ஒரு ரோஸ் டிசைன் தான் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி லைட் ஷேட்லாம் எடுக்கக்குள்ளே நீங்கள் வந்துட்டு இந்த கோல்டு கலர் கொடுத்தீங்கன்னா ரொம்பவே கான்ட்ராஸ்ட்டாக இருக்குங்க நமக்கு பார்க்குறதுக்கு. ஸோ பார்த்திங்கன்னா நான் எனக்கு 3 ரோஸ் வந்துருந்துச்சுங்க. ஸோ நான் அதே மாதிரி 3 ரோஸ் வச்சுட்டேன். இதில் வந்துட்டு நான் எல்லா ஒர்க்குமே பார்த்திங்கன்னா செமி குந்தன் ஒர்க் தான், அங்கங்கே டிசைன் பண்ணுறது தான். பட் வந்து இன்னுமே வந்து நீட்டாக இருக்கணும்னு ஓரளவுக்கு கேப்பை வந்து ஃபினிஷ் பண்ணுறதுக்காக நான் அந்த மாதிரி பண்ணியிருக்கேங்க. நீங்கள் 2 ஃப்ளார் வச்சிங்கனாலுமே இது அழகாக தான் இருக்கும். ஸோ நடுவில் வந்துட்டு 3mm ரவுண்டு ப்ளேஸ் பண்ணி நான் இந்த டிசைனை முடிச்சுக்கிறேங்க. அடுத்தது 3rd டிசைன் பார்க்கலாம். ஸோ இது வந்து நல்ல ஒரு பிங்க் கலரில் நான் எடுத்திருக்கேன். இதுக்கு நான் ஹார்டின் ஷேப் எடுத்திருக்கேங்க. ஹார்டினில் வந்து நார்மல் குந்தன் வந்து ஒயிட் கலர் எடுத்திருக்கேங்க. ஸோ நான் காமிச்ச மாதிரி ஹார்ட்டினை மாற்றி இப்படி இதே மாதிரியே இதுக்கு வச்சுட்டே வாங்க. ஃபஸ்ட்டு சென்டர் பார்ட் முடிச்சிடலாம் நம்ம. ஸோ இது எல்லாமே எதுக்காக என்கிட்ட வாங்கினாங்கன்னா ஒரு ரீசெல்லிங்காக தாங்க வாங்கினாங்க. 10 வந்து சென்டர் கிளிப்பு, தென் 10 வந்து இந்த மாதிரி சாரீ பின்னும் கஸ்டமைஸ் பண்ணி கேட்டிருந்தாங்கங்க. ஸோ வந்து இது வந்துட்டு ரீசெல்லிங் பர்பஸ்க்காக தான் கொடுத்தேன். என்ன ரேட்டுக்கு கொடுத்தேன் அப்படிங்கிறத கண்டிப்பாக லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா சைடில் வைக்கிறதுக்கு இன்னும் கான்ட்ராஸ்ட்டாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு இதுலேயே வந்து பிங்க் கலர் எடுத்து வச்சேங்க. ஸோ பிங்க் கலர் தானே நம்ம த்ரெட் சுற்றிருக்கோம், அதனால் பிங்க் கலர் எடுத்து வச்சோம். ரொம்ப அழகாக இந்த டிசைனையும் நம்ம இதே மாதிரி ஃபினிஷ் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி சாரீ பின் அஃபோர்டபுள் ப்ரைஸில் வேணும்னா கண்டிப்பாக என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஒரு நல்ல ஒரு ரெட் கலருங்க. இதுக்கு வந்துட்டு நான் என்ன எடுத்திருக்கேன்னா செராமிக் பேர்லுங்க. இதில் வந்து ஸ்கொயர் ஷேப் எடுத்திருக்கேன். ஸ்கொயர் சைஸ் பார்த்திங்கன்னா 4x4ங்க. ஸோ அழகாக நம்ம எப்பயும் இது வந்து ஒரு சிம்பிளான டிசைன் தான். நம்ம ஸ்கொயர் வச்சு அதுக்கப்புறம் சைடில் வந்து டிசைனை ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. நான் நடுவில் மட்டும் வைக்கிறேன். நீங்கள் வந்து ஃபஸ்ட்லேருந்து கூட வச்சுட்டு வரலாங்க. டிசைன்ஸ் வந்து நம்ம க்ரியேட்டிவ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எவ்வளோ டிசைன்ஸ் வேணாலுமே பண்ணலாங்க. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஐ ஷேப் எடுத்து 2 பக்கமும் வச்சு இந்த டிசைனை நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஐ ஷேப் பார்த்திங்கன்னா சேம் வந்துட்டு செராமிக்லேயே கோல்டு கலர் எடுத்திருக்கேங்க. ஸோ பேர்ல் அண்ட் கோல்டு காம்பினேஷன் ரெண்டுமே நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான், சூப்பராக ஃபினிஷ் பண்ணியாச்சு. அடுத்தது 5th டிசைனுங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா இந்த கலரில் வந்து
எனக்கு எல்லோ கலருக்கு நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா ரெட் காம்பினேஷன் எடுத்திருக்கேங்க. ஸோ ரெட்டு இல்லை மெரூன் எது வேணால் எடுத்தாலும் நல்லாயிருக்கும். ஸோ இதுக்கு வந்து கான்ட்ராஸ்ட்டாக நான் 2 கலர் எடுத்திருக்கேன். சேம் டைமண்ட் ஷேப் தாங்க. ஃபஸ்ட்டு சென்டர் பார்ட் எப்பயுமே நான் வந்து இந்த மாதிரி டிசைன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே சென்டர் பார்ட் முடிச்சுட்டு தான் சைடில் வைப்பேன். ஸோ ஸ்கொயர்லேயே நோட் பண்ணிங்கன்னா நான் அப்படி தான் வச்சுருப்பேன். அப்போ தான் நம்மளுக்கு அந்த பர்ஃபெக்ட் ஃபினிஷிங் கிடைக்குங்க. அடுத்தது நான் என்ன வச்சுருக்கேன்னா பிளாக் கலர் எடுத்து வச்சுருக்கேங்க. எனக்கு வந்துட்டு இந்த எல்லோ தென் ரெட் அண்ட் பிளாக் கலர் காம்பினேஷன் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ இதை வந்து பிளாக் கலரில் ஃபுல்லாகவே வச்சு முடிச்சிடலாங்க. கலர் காம்பினேஷன்லாம் பார்த்திங்கன்னா நம்ம எப்படி பண்ணுறதுன்னு நான் யோசிக்கக்குள்ள டக்குன்னு எனக்கு யோசனை வர்றது இந்த saree தாங்க. நம்ம என்னென்ன மாதிரி sarees வச்சுருக்கோம், அதில் என்னென்ன கலர்ஸ் காம்பினேஷன் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து டக்குன்னு வச்சுருவேங்க. ஸோ நீங்களுமே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம ஃபேவரட் பிளாக் கலருங்க. ஸோ இதில் பிளாக் அப்படின்னாவே வந்துட்டு நான் எப்பயும் ஒயிட் தான் வைப்பேன். ஸோ நார்மல் குந்தனில் ஒயிட் கலர் எடுத்து வச்சுருக்கேங்க. அதாவது சில்வர் கலர் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சிம்பிளான டிசைன் தான். நம்ம வந்து 3mm ரவுண்ட் எடுத்து இந்த மாதிரி வச்சிட்ருக்கேங்க. ஒரு ஃப்ளார் மாதிரி அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எல்லாத்த விட ஹைலைட்னா இந்த டிசைன் தான். ஏன்னா ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு, குயிக்காக ஒர்க் முடிஞ்சுது. பட் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு இந்த டிசைனு. ஸோ இப்போ நான் வந்துட்டு 4 சைட்ஸ் இந்த ஃப்ளார்ஸை நான் அரேஞ்ச் பண்ண போகிறேங்க. ஸோ இந்த டிசைன்லாம் நான் எவ்வளோ நேரம் கம்ப்ளீட் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஒரு 20 to 25 மினிட்ஸ் தாங்க ஆச்சு. இதை குயிக்காகவே நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். எனக்கு 10 டிசைன்ஸ் முடிக்கவே அவ்வளோ நேரம் தான் டைம் எடுத்துச்சுங்க. ஏன்னா இது வந்து செமி குந்தன் ஒர்க் தானே. ஸோ அழகாக டிசைன் வந்து நம்ம க்ரியேட்டிவ்க்கு ஏற்ற மாதிரி பண்ணி டக்குன்னு முடிச்சிடலாங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது 7th டிசைனுங்க. இதுக்கு நான் எடுத்துருக்கிறது அகைன் வந்துட்டு நம்மளோட டைமண்ட் ஷேப் தாங்க எடுத்திருக்கேன். ப்ளூக்கு ப்ளூ கான்ட்ராஸ்ட்டே எடுத்திருக்கேன். ஸோ ப்ளூ வந்து ஃப்ளார் மாதிரி நான் அரேஞ்ச் பண்ணுறேங்க. லைட்டுக்கு டார்க் அந்த மாதிரி கலர் எடுத்திங்கனாலும் அழகாக இருக்கும். மேட் ஃபினிஷில் எடுத்து வச்சுட்டேங்க. அடுத்தது எப்பயுமே நடுவில் வந்துட்டு ஒரு ரவுண்ட் வச்சா தான் நம்மளுக்கு அதோட டிசைன் வந்து ஃபுல்ஃபில் ஆகுங்க. வச்சுட்டு சைடில் வந்துட்டு சேம் வந்து இதே மாதிரி நான் டைமண்ட் ஷேப்பை எடுத்து ஒரு ஃப்ளார் மாதிரி நான் வச்சுக்கிட்டேங்க. ஒரு 3 சைட்ஸ் மட்டும் வச்சுக்கிட்டேன். ஸோ அப்படி வச்சிங்கன்னா ஃபுல்லாகவே வந்து டிசைன்ஸ் கவர் ஆன மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது 8th டிசைனுங்க. இது வந்து நல்ல ஒரு மெரூன் கலரு. ஸோ வந்து கான்ட்ராஸ்ட்டாக வந்துட்டு நான் வந்து இதுக்கு நான் வந்துட்டு செராமிக் பேர்ல் தாங்க எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்துட்டு இதே மாதிரி ட்ராப்பை நான் மாற்றி மாற்றி வைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வச்சுருக்கிறது செராமிக் பேர்லு, செகண்ட் வச்சுருக்கிறது வந்து இதே மெரூன் கலரில் ட்ராப்பு தாங்க. நல்ல ஒரு தின்னான ட்ராப், நல்லா மொத்தமாக இருக்கக்கூடிய ட்ராப்புங்க. இதே மாதிரி நான் அப்படியே கொஞ்சம் கிராஸாக வந்துட்டு மாற்றி மாற்றி வச்சுட்டு வந்தேங்க. இந்த டிசைனுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த டிசைன்லாம் நான் ஏதாச்சும் பார்த்து செஞ்சேனா கண்டிப்பாக கிடையாதுங்க. இதெல்லாம் நான் கைக்கு வர்றதை அப்படியே வந்து அழகாக செஞ்சு விட்டேன். ஏன்னா கஸ்டமர் வந்து என்னோடய சாய்ஸ் சொல்லியிருந்தாங்க. கஸ்டமர் வந்துட்டு கஸ்டமர் யாராக இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா பண்ணி கொடுப்பீங்க. ஸோ எனக்கு உங்களோட சாய்ஸே பண்ணி கொடுங்கன்னு தான் சொல்கிறாங்க. ஸோ அதனால் என்னோடய சாய்ஸ் படி நான் பண்ணி கொடுத்துருந்தேங்க. ஸோ ரொம்ப அழகாக இந்த கான்ட்ராஸ்ட் காம்பினேஷன் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட ஃபேவரட் க்ரீன் கலர். க்ரீனுக்கு வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு லீஃப் தான் பண்ணணும்னு நான் முடிவு பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் வந்துட்டு ஐ ஷேப் தாங்க எடுத்திருக்கேன். ஸோ ஐ ஷேப் எடுத்து அழகாக வச்சுருக்கேன். ஐ ஷேப் பார்த்திங்கன்னா நான் எடுத்துருக்கிறது 8K எடுத்திருக்கேன். நீங்கள் 6K கூட எடுக்கலாம். இதே மாதிரி நான் காமிச்ச மாதிரி அப்படியே அழகாக லீஃப் மாதிரியே வச்சுட்டு வந்தால் ஒரு சூப்பரான டிசைன் ரெடி ஆகிடுங்க. இதுக்கு இந்த ஐ ஷேப்புக்கு பதிலாக நீங்கள் வந்து ட்ராப் கூட வைக்கலாம், அதுவுமே அழகாக இருக்குங்க. ஸோ இந்த சாரீ பின் எல்லாமே நான் என்ன ப்ரைஸ்க்கு கொடுப்பேன் ரீசெல்லிங்க்கு அப்படின்னா, நார்மல் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா என்கிட்ட ஒரு சாரீ பின் வாங்கினீங்க 75 சார்ஜ் பண்ணுவேங்க. அதுவே வந்துட்டு நீங்கள் அபவ் 10 பேருக்கு மேலே வாங்கினீங்க அப்படின்னா, ரீசெல்லிங்னாவே அப்படி தாங்க, எல்லாத்துலேயும் வந்து அபவ் 10 பேர் வாங்கினீங்கன்னா உங்களுக்கான ரேட் வந்து ரொம்பவே கம்மி பண்ணி கொடுப்பேங்க. வேணும்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஸோ அவங்க வந்து என்ன மாதிரி ரேட்க்கு சேல்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுமே அவங்க என்கிட்ட கேட்டாங்கன்னா அதுக்கு தகுந்த ஐடியாஸுமே நான் கொடுப்பேங்க. ஸோ ரீசெல்லிங் பண்ணுற ஐடியா இருந்தால் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு சேல்ஸ் பண்ண தெரிலினாலுமே எவ்வளோ ரேட்டுக்கு நீங்கள் கொடுக்கலாங்கிற ஐடியாஸுமே நான் வந்து ஒவ்வொரு டிசைனுக்குமே நான் கொடுத்துருவேங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா நம்மளோட 10th டிசைனு. இதுக்கு வந்துட்டு நான் வந்து பெரிய ட்ரையாங்கிள் எடுத்து செராமிக் பேர்லில் வச்சு இந்த டிசைனை அப்படியே நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேங்க. இந்த 10 டிசைன்ஸுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி லைக் போடவும் மறந்துடாதீங்க. ஸோ எல்லா வீடியோஸுமே உங்களுக்காக தான் நான் எடுத்துகிட்ருக்கேன். டைம் இல்லைனாலுமே உங்களுக்காக தான் ஒவ்வொரு விஷயத்தையுமே என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணிகிட்ருக்கேங்க. ஸோ உங்களோட சப்போர்ட் எனக்கு எப்பயுமே தேவை. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள்.
ஸோ என்னால் முடிஞ்ச மேக்கிங் வீடியோஸ் உங்களுக்கு ஒவ்வொன்றா அப்டேட் பண்ணுறேங்க. ஸோ அடுத்தது ஃபுல் குந்தன் ஒர்க் நான் பண்ணேன்னா கண்டிப்பாக அதையுமே அப்டேட் பண்ணுறேன். நிறைய என்னோடய வீடியோஸ் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். பாய்.